எபிசோட் ஸ்டார்டிங்ல என்கோ காமிப்பாங்க. என்னடா பில்டிங் இவ்ளோ பெருசா இருக்கு. நம்ம இந்த பில்டிங்ல தான் போயிட்டு நம்மளோட பொருள வந்து மார்க்கெட்டிங் பண்ண போறோமான்னு திங்க் பண்ணிட்டு உள்ள வருவான். ஓகே ரிசப்ஷன்ல வந்து கேட்பான். நான் இந்த மாதிரி என்னோட ப்ராடக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் டீம் கூட பேசினா என்ன வந்து அங்க கொண்டு போக முடியுமான்னு கேட்டுட்டு இருப்பான். இல்ல சார் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. அப்பாயின்ட்மென்ட் இருந்தா தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன வந்து விலகி விட்டுருவாங்க. ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த சைடு வருவான். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகே நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டோனே, ஏய் விளையாடாதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7த் ஃப்ளோர்ல இருக்கிற மார்க்கெட்டிங் டீமை போய் பார்த்துட்டு என்னோட ப்ராடக்ட்டை பத்தி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணுன்றத பத்தி நான் பேச போறேன். என்ன வந்து அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லுவா. அவங்க வந்து அலோவ் பண்ணாம இருக்கிறதுனால அங்க பாரு யாரோ போறாங்கன்னு சொல்லிட்டு சீட் பண்ணிட்டு உள்ள போக ட்ரை பண்ணுவான். ஆனா செக்யூரிட்டிஸ் கார்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பின்னாடி தள்ளி விடுவாங்க. ஸோ பின்னாடி தள்ளி விடும்போது அந்த டைம் வந்து காங் வருவாங்க. ஸோ காங்கு இவனு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேரும் மோதிட்டு கீழே விழுந்துருவாங்க. ஸோ கீழே விழுகும்போது அவங்க கையில வந்து ஃபைல் வச்சிருந்தாங்களா, ஸோ அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடும். அந்த ஃபைல் எல்லாமே கொலாப்ஸ் ஆனனால ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாத்தி மாத்தி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அது மாத்தி எடுத்துட்டு போனது இவங்களுக்கு வந்து தெரியாது. இங்க காங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரசன்டேஷன் இருக்கும். அதுக்காக இவங்க வந்துட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கோட ஐடி கார்டை எடுத்துட்டு அவங்க கிட்ட காமிப்பா. டேய் நீ இன்னும் போகலையா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகணும்னு ஆசைப்படுறியான்னு சொல்லி கத்திட்டு இருப்பானே. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கார்டை கொடுக்கணுன்றதுக்காக முன்னாடி வருவான். ஆனா செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி விட்டுருவாங்க. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துடும். இங்க காங்க காமிப்பாங்க. ஸோ காங் வந்து பார்த்தீங்கன்னா யூமி கூட வந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு பிரசன்டேஷன் வந்து நல்லபடியா பண்ணணும் அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு வராங்க. இவளை வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னானே, நான் வந்து அவளோட பெஸ்டின்னு சொன்னானே, இல்ல யாரா இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீ வந்து வெளியே வெயிட் பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க கூடாதுன்னு காங்க பத்தி பேசிட்டு இருப்பாங்க. காங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த என்கோட ப்ராஜெக்டா இருக்கும். ஸோ அவங்க பார்த்துட்டு என்னடா அது இப்போ நாங்க 2 பேரும் அந்த மோதினோம்ல, ஸோ அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மாறிடுச்சுலன்ற மாதிரி இவங்களோட மைண்ட்ல ஃபுல்லா ஓடிட்டு இருக்கும். அப்ப கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன் வந்துரும். ஸோ சேர்மனை பார்த்த எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு விஷ் பண்றதுக்காக எந்திரிச்சு நிற்பாங்க. காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆகா ப்ராஜெக்ட் வந்து மாறிடுச்சு, நம்ம வந்து எப்படி இந்த ப்ரெசன்டேஷன் பண்ண போறோன்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சேர்மன் வந்து கீழே உட்காந்துன்னு ஓகே இன்னைக்கான ப்ரெசன்டேஷன் வந்து ரெடியா, நம்ம வந்து நம்மளோட ஒர்க்குக்குள்ள போலாமான்னு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ காங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெடி ஆயிடுச்சான்னு அவங்க கிட்ட கேட்பாங்க. ஸோ காய்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட கொடுக்கறதுக்கான வந்து அந்த டாக்குமெண்ட் ஃபைல் வந்து இல்லை. ஸோ நான் வந்து என்ன சொல்றேனோ அதை மட்டுமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கேளுங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்க டேபிளுக்கே வந்துடும். ஸோ நான் என்ன சொல்றேன்னு மட்டும் கேளுங்கன்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இங்க என்கோ காமிப்பாங்க. ஸோ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருப்பா. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நீ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா இரு, நம்மளோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லைனாலும் எப்பனாலும் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேருன்னு அவன் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து எடுத்து பார்ப்பான். என்னன்னு பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ப்ராஜெக்ட் வந்து இதுல இருக்குமா. இல்ல இல்ல நீ வந்து போனை வை, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலை இருக்கு பேசிட்டு இருந்தேன். ஓகே நீ வந்து ஃபோன் வை, எனக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுவான். ஸோ பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு வேகமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு உள்ள வந்துட்டு இருப்பான். இங்க காங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஓரலாவே ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே உன்னோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, ஆனா வந்து நான் வந்து உனக்கு ஒரு வாரம் மட்டும் டைம் தரேன். ஸோ நான் இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட எப்படியாவது கொண்டு வந்துரு, அப்படி நீ கொண்டு வரலைன்னா உன்னோட இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேற ஒரு ஆளா போட்டுருவோம்னு சொல்லிட்டு சேர்மன் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உனக்கு வந்து ஒரு வாரம் மட்டும் டைம் தரோம், நீ வந்து எப்படியாவது அந்த டாக்குமெண்ட் வந்து மறுபடியும் கொண்டு வந்துன்னு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் மாறி இருந்துச்சுல அதை கொடுக்கறதுக்காக வந்திருப்பான். மறுபடியும் செக்யூரிட்டி கார்டு கிட்ட பயந்துட்டு ஸ்டெப்ஸ்ல வேகமா வருவான். ஸோ கார்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை மேலே போக விடாம தடுக்கிறதுக்காக பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. ஒரு வழியா வந்து அவன் மேலே வந்துடுவான். ஸோ மேலே வந்தோடனே என்கோ ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. ஏய் உனக்கு வந்து எவ்வளோ டைம் சொல்கிறேன், நீலாம் இங்கே வரக்கூடாது, ஒழுங்கு மரியாதையை வெளியே போன்னு சொல்லிட்டு அவனை வந்து வெளியே தள்ளி விட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் வெளியே வந்தோன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. ஸோ வெளியே வந்து ஓகே நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை நல்லபடியாக பண்ணிடு, ஸோ நீ மட்டும் இந்த ப்ராஜெக்ட்டை நல்லபடியாக பண்ணிட்டேன்னா இந்த சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா டீம் மேனேஜர் ஆயிடுவா, நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அந்த ஆண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. காங்கோட மைண்டில் ஓகே நம்ம எப்படியாவது இந்த ஒர்க்கை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும், நம்மளோட அந்த டாக்குமெண்ட் ஃபைலை வந்து நம்ம எப்படியாவது எடுக்கணுன்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருப்பா. இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்க எங்கே இருக்கீங்க, நான் வந்து உங்களை பார்க்கணும்னு கத்திட்டு இருப்பான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்ப்பா, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுலன்னு காங்க சொன்னோன்னே இல்லை அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு யூமி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிடுவாங்க. இங்கே வந்து காங்குக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் ஃபைல் ரெடி பண்ணணும்ல, ஸோ இவ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருப்பா. என்னடா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி அவனோட அந்த டாக்குமெண்ட் ஃபைலை பார்ப்பான். ஸோ அந்த டாக்குமெண்ட் ஃபைலை பார்க்கும்போது இது அவனோட ஆச்சுன்னு அந்த ஃபைலை வந்து அப்படியே பார்ப்பான். ஸோ அந்த ஃபைல் வந்து பார்த்தோன்னா நல்லா தான் இருக்குது, இவங்க வந்து நல்லா தான் ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பான். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் அவளோட ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது யூஸ் ஆகுமான்ற மாதிரி அதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் உட்காந்துட்டு எடிட் பண்ணிட்டு இருப்பான்.
லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. அப்ப யூமி வந்து பார்த்தீங்கன்னா, "நான் வந்து இந்த இடத்துக்கு வரல. எனக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. நீ என் கூட இருன்னு" அங்க சீனியர் இருந்தான்ல, ஸோ அவன பிடிச்சிட்டு வருவா. எனக்கு வந்து "நீ உன் கூட இருக்கிறது எனக்கு பயமா இருக்குன்னு" அவன் சொல்லிட்டு இருப்பான். இவங்க எல்லாரும் வந்து பார்த்தா ஒரு பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. அப்ப யூமி வந்து, "இந்த பிளேஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்னு?" சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த பிளேஸ்க்குள்ள வந்துட்டுருப்பாங்க. அந்த பிளேஸ் வந்து எப்படின்னா, நேச்சரா இயற்கை முறையில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பத்தி தயாரிக்கிறது, எப்படி வந்து கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மணமா தயாரிக்கிறது. ஒரு ஃபேக்டரி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே பண்ணிட்டுருப்பாங்க. இவங்க உள்ள வரும்போது அங்க இருந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மெதுவா வருவான். இவங்களோட ஐடி கார்ட பார்த்துட்டு, "நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கம்பெனிலேருந்து வந்து நாங்க நெறைய டைம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம். மறுபடியும் எதுக்காக இங்க வந்துட்டுருக்கீங்கன்னு?" அந்த அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருப்பாராம். "இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த ஆஃபீசர் வேற, நாங்க வேறன்னு" பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஆன்ட் சொன்னது ஞாபகம் வரும். அந்த ஆன்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு ஆப்போனன்ட்டா இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க முன்னாடி வச்சோம்னா, அவங்களுக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடைக்காது. நம்ம சொல்றது தான் அவங்க கேட்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த ஆன்ட் சொன்னத வந்து பார்த்தீங்கன்னா, காங் வந்து இங்க வந்து சொல்லிட்டு இருப்பா. "நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பையனோட உயிர காப்பாத்துறதுக்காக இந்த பத்தி, அப்புறம் கேண்டில் வந்து ரொம்ப மணமா தயாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு வந்து வைக்கிறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு நெறைய நாள் டைம் தரேன். அட்லீஸ்ட் நான் வந்து உங்களுக்கு 2 நாளாவது டைம் தரேன். ஸோ நீங்க வந்து நல்லா திங்க் பண்ணிட்டு எங்களோட வந்து கான்ட்ராக்ட் வச்சுக்கோங்கன்னு" வந்து அவ வந்து பார்த்தீங்கன்னா, மிரட்டுற மாதிரி சாஃப்ட்டா சொல்லிட்டு வெளிய வருவா. வெளிய வரும்போது, "ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" உள்ள இருந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள மாதிரி ரொம்ப கோல்டா இருந்தாருல்லன்னு யூமி வந்து பார்த்தீங்கன்னா, காங்க கலாய்ச்சிட்டு இருப்பா. ஓகே, நம்ம வந்து வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வாங்க போலான்னு கிளம்புவாங்க. ஸோ கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு வந்து என்கோ வருவா. ஸோ என்கோ வந்தோனே அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள சத்தமா கேட்கும். என்னன்னு ஓடி வந்து பார்ப்பாங்க. என்னன்னா, அந்த அங்கிளோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நோய் மாதிரி இருக்கும். ஸோ அவனுக்கு அந்த டிசீஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா, மூக்குலேருந்து பிளட்டா வந்துட்டுருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவன் இறக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ஆஃபர வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கிள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கு தேவையான பத்தி, அப்புறம் அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மணமா தயாரிச்சுட்டு, அதையே வந்து பார்த்தீங்கன்னா, டிவில வந்து ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த சீங்குன்ஸும் அந்த ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட கொலாபரேஷன் பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சுட்டு, ஓகே, அப்ப அந்த சேர்மன் வந்து, "வாவ்! வாவ்! வாவ்! இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா பண்ணோம்னா, நமக்கு கூட இருக்கிற அந்த ஆப்போசிட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாஸ்ல தான் போவாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபர அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது மட்டும் இல்ல, நம்ம இத விட வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டரான ப்ராடக்ட் வந்து நம்ம நெறையா பண்ணணுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட் தான். நம்ம எல்லாத்தையும் தனித்தனியா வித்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராஃபிட் வரும். நம்ம வந்து பார்த்தோன்னா, எல்லா பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா பிராண்டிங் பண்றதுல நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணலான்னு பேசிட்டு இருப்பாங்க. இங்க வந்து அந்த என்கோ கூட இருந்தால அந்த பொண்ண தான் காமிப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ஃபோன்ல வந்து ஒரு நியூஸ் பாப்பா. ஏன்னா, இவங்களோட அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. இத பார்த்தோனே வந்து அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க என்கோ வந்துட்டு இவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வாங்காதீங்க. எங்களோட ப்ராடக்ட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காப்பி ரைட்ஸும் வாங்கலன்ற மாதிரி அந்த ஆஃபீஸ் முன்னாடி நின்னுட்டு மைக் வச்சுட்டு எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்ப ரிசப்ஷன்ல பார்ப்பான். ரிசப்ஷன்ல பார்த்துட்டு இவனுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். வேகமா ரிசப்ஷன்ல வந்துட்டு அங்க வந்து மேல வந்து ஒரு ஃபைல் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல்லேருந்து ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துட்டு அப்படியே வெளிய வருவான். என்னன்னு பார்த்தா, அதுல முக்கியமா இருக்கிறவங்க ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, என்கோ பார்த்துட்டு எடுத்துருவான். எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணுவான். "நீங்க தானே காங், ஸோ மார்க்கெட்டிங் டீம்ல நீங்க தானே இருக்கீங்க. நீங்க பண்ண ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோடது. நீங்க வந்து எங்ககிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வாங்கலன்னு சொன்னோனே, நான் வந்து உனக்கு 1 வாரம் டைம் தரேன். நீ வந்து அந்த மாஸ்டர் ஃபைல் வச்சிருந்தேன்னா, என்கிட்ட கொண்டு வா. நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்ககிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் குடுத்துறேன்ற மாதிரி காங் சொல்லியிருப்பா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இருந்தால, ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. அப்ப வந்து தெரியாம ஒரு கேண்டில் வந்து கீழ விழுந்துட்டு அவளோட அந்த ப்ராஜெக்ட்ல விழுந்துரும். அத பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. என்கோ எங்க போனன்ற மாதிரி அவ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ரொம்ப அழுதுட்டு இருப்பா. நம்மளோட கனவு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த மாதிரி அழிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு, அவ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவன காமிப்பாங்க. இவன் வந்து தனியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போகும். இவன் வந்து ஆம்புலன்ஸ பார்த்தோனே ரொம்ப பயந்துருவான். அப்படியே இவன் இடத்துக்கு வருவான். ஸோ இவன் இடத்துலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெச்சர்ல ஒரு ஆள கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அவளோட கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கயிறு வந்து அப்படியே கீழ விழுகும். ஸோ அந்த கயிற பார்த்தோனே இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது அவதானன்ற மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுருவான். நான் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கணும். நான் வந்து வராம விட்டது என்னோட தப்பு தான்ற மாதிரி என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். இங்க காங்க காமிப்பாங்க. ஸோ காங் வந்து அவங்களோட அந்த ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுல்ல, ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்க தான் ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பாங்க. என்கோ காமிப்பாங்க. ஸோ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பிள்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்படி இங்க காமிப்பாங்க. ஏன்னா இவங்களோட சோல் வந்து அப்பதான் ஸ்வாப் ஆயிருக்குல்ல. ஸோ இந்த ஸ்வாப் ஆன அந்த கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட அந்த ஃபிளாஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் மாத்தி மாத்தி தெரிஞ்சிருக்கும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் வந்து என்னோட முயற்சிய வந்து கைவிட்டுறேன். நான் வந்து கிவ் அப் பண்ணிடுறேன்னு சொன்னோனே, என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அவள தடுத்துட்டு, நாங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டைம் குடுங்கன்னு சொல்லிட்டு, என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அவள அப்படியே வெளிய கூட்டிட்டு போவான். "நீ வந்து என்ன நெனச்சுட்டு இருக்க? முக்கியமான டைம்ல இந்த மாரி தான் பண்ணுவியா? நம்மளோட சோல் வந்து இந்த மாதிரி இருக்க டைம்ல, நீ வந்து என்ன நீ பழிவாங்கன்னு நெனைக்கிறியான்ற" மாதிரி என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, காங் கூட பேசிட்டு இருப்பா. ஆமா, நான் வந்து அதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நான் வந்து உன்ன பழி வாங்கணுன்றதுக்காக தான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பிரேயர் வந்து யாருக்கு
கேட்டுச்சோ இல்லையா, கடவுளுக்கு வந்து கேட்டுருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி ஃபீல் பண்ணி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணியிருக்கேன். 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, 100 நாள் வந்து 100 நாளுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ரே பண்ணியிருக்கேன். கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் நான் ப்ரே பண்ணத வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு குடுத்துட்டாரு. ஸோ, நான் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உன்ன தேடி வந்தேன். நான் வந்து உன்ன பழி வாங்கணுன்றதுக்காக தான் நான் தேடி வந்தேன். ஒரு வழியா என்னோட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான டைம்ல வந்துருச்சு. நான் வந்து என்னோட முயற்சிய வந்து நான் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து கைவிட தான் போறேன். அது மட்டும் இல்ல, நான் வந்து இந்த உண்மைய வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கு தெரிய வைக்கணும். அதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, காங் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கூட பேசிட்டு இருப்பான். இல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பத்தி தெரிஞ்சுக்காம எல்லாம் பேசிட்டு இருக்க. நான் வந்து எல்லாத்தையும் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருப்பா. அவ வந்து கிஸ் பண்ணா கிட்ட வருவா. ஸோ கிட்ட வரும்போது, இல்ல நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப கிரேஸியா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவா. என்ன நெனச்சிட்டு இருக்க? நம்ம வந்து கிஸ் பண்றனால தான் நம்மளோட சோல் வந்து இந்த மாதிரி ஸ்வாப் ஆகுதுன்னு நெனச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு, காங் வந்து பார்த்தீங்கன்னா, அவன எத்தி தள்ளி விட்டுருவா. நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நான் வந்து என்னோட முடிவ மாத்திக்க மாட்டேன். நீ வந்து கீழ வரணுன்றதுக்காக தான் நான் வந்து உன்ன தேடி வந்தேன். இப்ப அது வந்து கண்டிப்பா நடக்க தான் போகுது. நான் வந்து என்னோட முயற்சிய கைவிட மாட்டேன்னு காங் சொல்லிட்டு இருப்பா. என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அவளையும் பார்த்துட்டு இருப்பா. அதோட எபிசோட் வந்து முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.